சுமார் ஒரு 45 வயசில் ஒரு அப்பா வந்து ஒரு நாள் சொன்னார், சிராஜ் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். நமக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நல்ல வேலையில் இருக்கார், இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு எல்லா வசதியுமே இருக்குது, ஒரு அழகான ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு டீனேஜர் பாய். அப்போது ஸ்கூல்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து டீச்சரை வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து பசங்களோட சேர்ந்து இவன் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த பையனை பார்த்து பேசினேன். ஆனால் இவன் தான் இந்த மாதிரி பேசியிருப்பானா அப்படிங்கிறது வந்து நம்பவே முடியாது. அவ்வளோ அழகான குழந்தை, அவ்வளோ நல்ல ஒரு பண்பான ஒரு பையன். ஆனால் வந்து பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனை கேட்டால் அவனும் சொல்லிடுங்க, மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா சொல்கிறான். அதுக்கப்புறம் நானும் அந்த அப்பா உட்காந்து பேசும்போது என்ன பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இது எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லா அப்பாவும் நினைக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு உலகத்தை தான் என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும், ஒரு ஒரு விஷயத்தை தான் என் குழந்தைக்கு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 வேண்டியவர் ஒரு இறந்தா கூட, ஒரு உறவினர்கள் யாராவது மறைஞ்சா கூட அங்கே கூட அவனை கூட்டிகிட்டு போய் காமிக்கக்கூடாது, ஏன் ஒரு கெட்ட ஒரு சமுதாயத்தை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குட் 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 பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காமிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காரு. எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம குழந்தை நல்ல குழந்தை தான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குங்க. கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறான், அவுட் சைடர்ஸை மீட் பண்ணுறான், இன்ஸ்டாகிராம்ஸில் இருக்கான். அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் அவன் என்னவா அவனோட ஐடென்டிட்டியை நினச்சிருக்கான் அப்படிங்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக நான் தெரியாத வரைக்கும் எல்லா அப்பாவுமே அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்போம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட என்ன பண்ணுங்க அப்படின்னா, உட்காந்து உரையாடி அவங்க வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சார் நான் ரெடியாக இருக்கேன் அவனோட பேசி பழகிறதுக்கு, ஆனால் அவன் ரெடியாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஹெல்ப் எடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் போகிறீங்க, அவன் கிட்ட வரல அப்படின்னாலே இட் இஸ் நாட் ஒர்க்கிங் டுகெதர்.